வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்றைக்கு உபய ராசி வரிசையில இன்று பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி உபய ராசியில ஒரு நிலராசி. காலபுருஷ தத்துவப்படி இது 8வது ராசியாக வரும். 6வது ராசியாக வரும். இது புத்திசாலித்தனம், சேவை மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் குறிக்கக்கூடிய இந்த ராசிக்கு ஆர்வமே, நம்ம முன்னே பார்த்த மாதிரி உபய ராசிக்கு எல்லாமே ஆர்வம் அல்லது சுய விருப்பமே இவர்களுக்கு வெற்றிக்கான வழி. சோ அந்த வகையில இவர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் வராது. எதையும் ஆழமாக யோசித்து லாப நஷ்டங்களை கணக்கிட்டு பர்த்திய காரியத்தில் இயங்கக்கூடிய இவர்களுக்கு திட்டமிட்ட ஆர்வம் என்பது இவர்களே இருக்கும். அதற்காக காத்திருப்பது இவர்களுக்கு பொறுப்புகள் கடமையின் மூலமாக பெறக்கூடியதாக இருக்கும். உயர்வு என்ற பகுதியில் அதிகாரம் நம்பிக்கையும் ஆர்வம் கொண்ட இவர்கள் கடினமான ஆவணங்கள், கணக்குகள் அல்லது தொழில்நுட்ப வேலைகளில் ஈடுபடுவதில் இவர்களுடைய புத்தி கூர்மை இவர்களுக்கு வெற்றியை தேடி தருவதாக இருக்கும். சோம்பலின்றி ஒரு வேலையை தொடர்ந்து செய்வதன் மூலமே இவர்கள் தனது பெரிய வெற்றிகளை, பெரிய இலக்குகளை அடைய முடியும். கடின உழைப்பு என்பது இவர்களுக்கு மிக முக்கியமானது. கடமையும் பொறுப்பும் இவர்கள் கற்றுக்கொள்வது என்பதை வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகுந்த உற்சாகத்தையும் முயற்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய மன தைரியம் அல்லது வீரியம் என்பது தனது திட்டங்களை வெளியே சொல்லாமல் ரகசியமாக செயல்படுத்துவதை காட்டுவார்கள். காரியம் முடியும் வரை மிகவும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள். காரியம் சாதித்தவர்களும் மிக அமைதியாக மாற்றம் இல்லாமல் இருக்கின்றனர். அமைதியாக தெரிந்தாலுமே கூட முயற்சி என்று வரும்பொழுது செவ்வாயின் வேகம் துடிப்பு இவர்களிடம் இருக்கும். குறிப்பாக எழுத்து அல்லது பேச்சு என்பது இவர்களுடைய பேச்சு எழுத்து என்பது ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக இருக்கக்கூடியது அமைப்பையும் கொடுக்கப்படும். இளைய சகோதரர்களும் அடிக்கடி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது உதவிகள் விவாதங்கள் வந்து வரக்கூடிய அமைப்பையும் கொடுப்பது இந்த விருச்சிகம். இவர்களுக்கு இந்த விருச்சிகம் என்பதை கன்னிக்கு பார்த்துட்டு இருக்கோம். கன்னி ராசியினுடைய சகோதர உறவுகள் என்பது ரொம்பவும் ஆழமான உணர்வுபூர்வமானதாக இருக்கும். அதே நேரத்தில் வேகமான வார்த்தைகள் வெளியிடக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது. இவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலம் பூர்வீக சொத்துக்கள், நல்ல வசதிகள் கிடைக்காததான வாய்ப்புகள் உண்டு என்ற அந்த அளவை தாமதத்தையும் தடைகளுக்கு பிறகுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்களுடைய கொள்கைகள் மிகவும் யதார்த்தமானதாக பிராக்டிகலாக இருக்கும். எதுவும் கற்பனையில் வாங்காமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது தர்மமோ அதை பின்பற்றுவதாக இருப்பார்கள். திருமணத்துக்கு பின்னான இவர்களது பாக்கியம் என்பது அதிகரிப்பது, பாக்கியம் என்பது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் சிலருக்கு கொடுத்துவிடுகிறார்கள் என்று. இவர்களுடைய பலம் என்பது நுணுக்கமாக கவனிக்கும் திறன் மற்றும் புத்திசாலித்தனம், அளவுக்கு அதிகமாக குறை கண்டுபிடிப்பது அல்லது தேவையில்லாத கவலை என்பதை இவர்களுடைய பலவீனமாக இருக்கும். தைரியமா துணிச்சலுடன் ஒரு ரகசியத்தை வைத்துக் கொண்டு இனிமையாய் பேச்சும் கொண்டு விடாமுயற்சியோட கடினமான உழைப்பை கொடுக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையை நினைத்ததை சாதிக்க முடியும்.